நீங்க சொன்னது கரெக்ட் தான் ராஜு. தாலி செஞ்சு வாங்குற வரைக்கும் வந்துட்டாங்க. நம்ம கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோமோ? நம்ம இல்ல, நான் தான். பரவாயில்ல விடு அரசி, எதுவும் மிஸ் ஆகல. நாம நினைச்சபடி டைமுக்கு வந்து குழப்பி விட்டாச்சு. எல்லாமே சரியா வரும்ல? நாம நினைச்சதெல்லாம் நடக்கதான் வாய்ப்பு இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத. மத்தவங்க எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஆனா அந்த கிழவிதான் கொஞ்சம் தடுமாறுது. அதான் நமக்கு பலமே. அப்புறம் நான் எப்ப வேணாலும் இங்க வருவேன்னு சொன்னதும் அது முகத்தை பாக்கணுமே. எல்லாம் இனி அவன் நம்ம கஸ்டடியில எடுக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் தானாவே நடக்கும். நாம இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை. சரி போலாமா? பாப்பலாம். இந்த பொண்ணு நில்லு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க பாட்டி. உனக்கு எதுக்குமா இந்த வேண்டாத வேலை எல்லாம்? வேண்டாத வேலையா? ஆமா, செவத்த பிடிக்கலன்னு தான் டைவர்ஸ் வாங்கிட்ட. தோ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அத சந்தோஷமா வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே. எதுக்கு நீ இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கும்னு நினைக்கிற? அவன் பாட்டுக்கு அவனுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறான். உனக்கு என்ன பிரச்சனை? பாட்டி, நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து உங்க பேத்தி வாழ்க்கையை காப்பாத்தணும்னு ஓடி வந்திருக்கேன். என்ன பார்த்து போய் அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறவன்னு சொல்லிட்டீங்களே. இங்க பாத்தியா, இந்த பக்கம் பாரு, நல்லா தெரியுதா? சின்ன பிள்ளையிலேயே எனக்கு காது குத்திட்டாங்க. உங்க அம்மாவோட அம்மா வயசுடி எனக்கு. என் பேத்தி வாழ்க்கைய காப்பாத்த வந்தாலாம்ல. அடியே, உனக்கு கூறு இருந்திருந்தா உன் வாழ்க்கைய நீயே காப்பாத்தி இருந்திருப்பியே. சிவத்துக்கிட்ட அது பிடிக்கும் இது பிடிக்கும் என் பேத்திக்கிட்ட அடிக்கிட்டே போற. இவனும் அதை கேட்டுக்கிட்டு நல்லா கல்லூலி மங்க மாதிரி பேசாம நின்னுட்டு இருக்கான். சரி, அதே மாதிரி இவன் கிட்ட சிவன் வந்து உன்னை பத்தி சொல்லியிருந்தானா உன் மானம் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சியா? பாட்டி, அரசி, அடியே, உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. என் பேத்தி வாழ்க்கையை காப்பாத்தவா நீ வந்த? உன் பேத்தி வாழ்க்கைய நான் ஏன் காப்பாத்தணும்? அவ எப்படி போனா எனக்கு என்ன? நீயே இருக்கும்போது எனக்கு என்ன பாட்டி அதுல அக்கற? இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு தான் அதை கெடுத்து விட வந்தேன். ஆனா அதுல எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தான் லாபம் இருக்கு. ஏய், என் பேத்தி வாழ்க்கைய நீ கெடுக்கிறதுல எனக்கு என்னடி லாபம்? உன் பேத்தி வாழ்க்கையை கெடுக்கல, சிவம் வாழ்க்கையை கெடுத்தா உனக்கும் உன் பேத்திக்கும் எல்லாமே நல்லதா நடக்கும். ஆமா பாட்டி, உன் பேத்திக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானா? குழந்தை இருக்கிற வசதிக்கும் அழகுக்கும் நான் நீனு போட்டி போட்டுட்டு வருவாங்க. அது எங்க பிரச்சனை? நீ விஷயத்த சொல்லு. சிவத்துக்கு என் பேத்தியை கட்டி கொடுத்தா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது. அதான் பிரச்சனையே. எனக்கு ஒண்ணும் புரியலையே. அரசி, பாவம் வயசானவங்கல்ல, கொஞ்சம் தெளிவா சொல்லு. பாவம் பதட்டப்படுறாங்க பாரு. இங்க பாருங்க பாட்டி, ரொம்ப நல்லவ மாதிரி உங்க பேத்தியை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கானே. என்ன பத்தி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னான்ல. எனக்கு அப்புறம் ஒருத்தி இருந்தாலே, அவளை பத்தி உங்ககிட்ட சொன்னானா? உனக்கு அப்புறம் ஒருத்தியா? ஆமா, அவளைதான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தான். அவனுக்கு பிடிச்சவள அவன் கல்யாணம் பண்ணிட்டு போட்டுன்னு சொன்னல. அவனுக்கு பிடிச்சவ அந்த அன்புதான். என்னது, அன்பா? அவளுக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க வேற இருக்காங்க. அவளுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு புடிச்ச புடிவாதமா இருந்தான். நடுவுல ஏதோ பிரச்சனை ஆகி கல்யாணம் நின்னு போச்சு. ஏன் நின்னு போச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி. ஆனா என்ன விடவும் அந்த அன்புதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனோட உயிரே அந்த அன்புதான். பாட்டி, அவ கூட இங்கதான் இந்த ஊர்ல எங்கேயோ இருக்கா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலனாலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பாதான் இருக்காங்க. அவளுக்கு ஒரு கஷ்டம்னா இவன் உடனே ஓடி போய் நிப்பான். ஆனா அந்த அன்பை விட்டுட்டு எதுக்காக உன் பேத்திய கல்யாணம் பண்ணிக்கணும்? இனி அவ காப்பாத்திக்கிறதுக்கு தான் உன் பேத்திய இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறான். அது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன் பேத்திய கழட்டி விட்டுட்டு அந்த அன்பு கூட அவன் ஜாலியா இருப்பான். அப்படி இல்லைனாலும் உன் பேத்தி அவனுக்கு கண்டிப்பா பொண்டாட்டியா இருக்க முடியாது. அவன் பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் ஆயாவாதான் இருக்கணும். இங்க பாரு, நீ சொல்ற கதையெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா என் மூலியமா இந்த கல்யாணத்தை நிறுத்த என்கிட்ட நீயே கதை ஒண்ணு சொல்லல. பாட்டி, உன் மூலியமா தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்ன்ற அவசியமே இல்ல. எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன்.
இங்க பாருங்க, அதனால உங்ககிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அன்புன்னு ஒருத்தி இருக்கா, அவளை தான் சிவத்துக்கு பிடிக்கும். இதுதான் உண்மை. இங்க பாரு, உன் பேத்தி வாழ்க்கையை எப்படி காப்பாத்தணுமோ அதை நீயே பாத்துக்கோ. எங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையுமே இல்ல. ராஜு, வாங்க போலாம். போலாம். ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டு போறாளே. என் பேத்தி வாழ்க்கை. பாட்டி, சாப்பிடவா பாட்டி? பாட்டி, எனக்கு சாப்பாடு வேண்டாம். வேண்டாமா? ஏன்? சந்தோஷத்திலே வயிறு நிறைஞ்சிருச்சா? சரி சரி, முகத்தை உருன்னு வச்சிருக்கேன்னு சும்மா சொன்னேன். நீனும் உருன்னு முறைக்கிற. என்னாச்சு உனக்கு? பாட்டி, இன்னும் அந்த அரசி வந்துட்டு போனதை நினைச்சிட்டு இருக்கியா? என்னமோ மனசே சரியில்லடி. நல்ல விஷயம் எவ்வளவு நடந்திருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு விட்டு தள்ள வேண்டியதை நினைச்சிட்டு இருக்க. என்ன பாட்டி நீ? ஏய், நீ ஆசைப்பட்டனு தான் கல்யாணமாகி புள்ள இருந்தாலும் பரவாயில்லன்னு சிவத்துக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் சம்மதிச்சேன். இப்போ நான் அதுதான் ஆசைப்படுறேன். நீதான் யார் யாரும் என்னென்னமோ சொல்றத மனசுல வச்சுக்கிட்டு இப்படி குழம்பிட்டு இருக்க. இங்க பாருமா, நீ மட்டும் ஆசைப்பட்டா போதுமாமா? நினைச்சேன், எங்க எல்லாரையும் உள்ள அனுப்பிட்டு நீ போய் தனியா அவளை பார்க்கும் போதே நினைச்சேன். என்னவோ சொல்லி உன்னை குழப்பி விட்டுட்டா. அத்தை மாமா சொன்னதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? அவரு கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்னு என்ன வேணாலும் பேசுவா பாட்டி. நீ அதை நினைச்சு கவலைப்பட்டா இப்படியே நின்னுட்டு இருக்க வேண்டியதுதான். அந்த அளவுக்கு நான் ஒண்ணு புரியாதவ இல்ல. அவ சொல்றா, உன் பேத்திய பத்தி நான் இதுக்கு கவலைப்படணும், இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தியே தீருவேன்னு ரொம்ப தைரியமா சொல்றாடி. அப்புறம் என்ன? அவ சொன்ன ஒரே ஒரு காரணம்தான் என் மனசுக்கு ஒரே நெருடலா இருக்கு. அந்த அரசி கூட விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா சிவம் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாராம். அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்பினாங்களாம். பாட்டி, அவ சொல்ற கதையெல்லாம் நீயே நம்புற? ஐயோ, முழுசா கேளுடி. ஏதோ சண்டை வந்துதான் அவங்க கல்யாணமே நின்னு போச்சாம். அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் விரும்பிக்கிட்டு தான் இருக்காங்களாம். இந்த கதையெல்லாம் அவ சொன்னான்னு என்கிட்டயே வந்து சொல்லிட்டு இருக்க பாத்தியா? ஐயோ அடியே, அவ இந்த கதைய சும்மா சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். அந்த பொண்ணு பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த பொண்ணு உனக்கு யாருன்னு தெரியுமாடி? யார் பாட்டி? ஏய், அன்புன்னு சொல்றாடி. பாரு, உனக்கே ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குல்ல. நான் என்ன செய்வேன் சொல்லு? அவ மனசுக்குள்ள அவளை நினைச்சுக்கிட்டு இருக்கான். உன்னை எப்படி மனசார ஏத்துப்பான்? அவனுக்கு கல்யாணமாகி டைவர்ஸ் ஆகிருக்கு, 10 வயசுல புள்ள இருக்குன்னு எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இந்த அன்பு விஷயம் அப்படி இல்ல குழலி. இது முதலுக்கே மோசமாயிடும். இந்த பணம் எதுக்கு? அவங்க கொண்டு வந்த புடவையில நல்லதா பார்த்து ஒரு 4-5 புடவை வாங்க, அதுக்கு தான் இந்த பணம். ஒரே ஊர்ல ஒரே ஸ்கூல்ல பிள்ளைங்கெல்லாம் படிச்சிருக்கு. ஆனா இவரும் அன்பும் மட்டும் ஏன் பேசிக்கவே இல்லை? உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கும் அந்த அன்புக்கும் நடுவுல என்ன இருக்கு? இங்க பாரு கோழி, நீ ஏதோ உன் மனசுல தப்பா நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்க. என்ன, ஏன் நிச்சயதார்த்தத்துக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க? இதையே அவன் நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சான். அடியே, எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட இதை மறைச்சிருக்காங்க. நான் கூட எதுவும் பேசலடி. நீயே போய் வேணா கேளு. இதுக்கு சரியான பதில் கிடைக்காம இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்டா நீ நினைச்ச மாதிரியான வாழ்க்கையா இது இருக்காது குழலி.
அன்பு உள்ள வரலாமா? ஆ உள்ள வா, வா உள்ள வா. உட்காரு. என்ன? ஒன்னும் இல்ல, குழலி கால் பண்ணி வர சொன்னா. குழலியா? குழலி வீடு மேல இருக்கு. இல்ல, கீழே வெயிட் பண்ணுங்க வரேன்னு சொன்னா. ஆ, எதுக்கு? என்ன விஷயம்? தெரியலையே. ஆமா, இனியா எங்க? ஆ, அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஓ, வா அன்பு, உட்காரு. நீ என்ன சாப்பிடுற? காஃபி குடிக்கிறியா? ஐயோ பரவாயில்லைங்க. பயப்படாத, நான் சமையல்ல ஓரளவுக்கு தேறிட்டேன். இரு, நான் போட்டு வரேன். காஃபி ரெடி. உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? சொன்னா கேட்க கூடாதா? இந்தா குடி, குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. குடி. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. நான் பாஸ் மார்க் வாங்குற அளவுக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் சமைச்சு கொடுக்குறேன், அதையே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. சரி, நீ குடிச்சிட்டு நான் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். குடி. சாரி, இனியாவுக்கு லஞ்ச் சமைக்கணும். என்ன? இது வரைக்கும் சிவத்தை இந்த வெர்ஷன்ல பார்த்ததில்ல, அதான் பாக்குறேன். எல்லா வேலையும் நீங்களே செய்ய கத்துக்கிட்டீங்கல்ல? ஆமா, ரொம்பலாம் இல்ல, ஓரளவுக்கு. ஊர்லயும் நீங்க இதெல்லாம் செஞ்சதில்லன்னு நினைக்கிறேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் எதுவுமே செஞ்சதே இல்லை. ஆனா இந்த லைஃப்ல நிறைய கத்துக்கிட்டும் இருக்கு. குழலி வா. வந்தாச்சா? வரவேற்புல பயங்கரமா இருக்கு போல இருக்கே. காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து ஸ்பெஷலா கவனிச்சிருக்கீங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தவங்கள கவனிக்க மாட்டாங்களா? இந்த கவனிப்பு ரொம்ப நாளா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கே. குழலி உட்காரு. நீ வர சொன்னா வந்தேன். வந்தவங்க வந்துட்டேன்னு ஒரு கால் பண்ண வேண்டியதானே? இதான் சாக்கு நீங்க வந்து உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க. இப்பவும் நான் வராம இருந்திருந்தா கூட அப்படியே பேசிட்டு தானே இருந்திருப்பீங்க. நான் தான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ?
குழலி, நீ பேசுறது எனக்கு புரியல. என்ன பேசிட்டு இருக்க நீ? புரியாது பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு சுத்தி வரவங்க காலம் இது. குழலி, நீ தேவையில்லாம ஏதேதோ பேசுற. தேவையில்லாததெல்லாம் ஒண்ணும் பேசல, தேவையானதுதான் பேசுறேன். நீங்க எல்லாம் செய்யலாம், நான் எதுவும் சொல்லக்கூடாதோ? நான் தான் அன்னைக்கு ஸ்கூல்லே பார்த்தனே, நீங்க 2 பேரும் கனாலியே பேசிக்கிட்டத. ஏன் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப கூட உங்ககிட்ட கேட்டேன், இல்லவே இல்லன்னு சாதிச்சீங்க. உங்களை சொல்லி தப்பில்ல, நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து பொய்ய தவிர வேற என்ன சொல்லிருக்கீங்க? உங்களை நம்பின பாருங்க, அதுதான் என் தப்பு. குழலி, என்ன பேசுறன்னு புரிஞ்சதா பேசுறியா? இப்பதான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன். அந்த அரசியக்கா சொன்னப்ப கூட நான் நம்பல, ஆனா அக்கா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம். அரசியா? ஆமா, நேத்து அவ இங்க வந்திருந்தா. அவ பண்ண குழப்பம்தான் இதெல்லாம். குழலி, அவ சொன்னதை கேட்டா நீ இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு எங்க 2 பேரை பத்தியும் தெரியாதா? தெரியலையே, இது வரைக்கும் தெரியலையே. நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்கள நம்பிட்டு இருந்த. ஏய், அவ ஒரு ஆளுன்னு அவ சொல்றத நம்பிக்கிட்டு இருக்க? ஆமா, உண்மையை நம்ப கூடாது, மூட்டையும் போய் சொல்றவங்களே நம்பலாம் இல்ல? 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? குழலி, நான் சொல்றத நம்ப மாட்டியா? எங்க 2 பேருக்குள்ள நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு நம்ப குழலி. ஐயோ, ஐயோ குழலி, பாரு, 2 பேர் முகத்தையும் பாரு. நீங்க 2 பேரும் உங்களை புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னீங்களே, ஆனா நீங்க இந்த குழலை புரிஞ்சுக்கவே இல்லையே. என்ன சொல்ற? யாரோ என்னவோ சொன்னாங்கன்னு உங்க 2 பேரையும் சந்தேகப்படுற அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. அது கூட தெரியலையா உங்களுக்கு? பா, ஒரு நிமிஷம் நான் டென்ஷன் ஆயிட்டேன். சரிக்கா, சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ண, நீங்க கோச்சிக்காதீங்க. என்ன விளையாட்டுது? சிவம், அதான் விளையாட்டுக்கு பண்ணேன்னு சொன்னால, விடுங்க. அக்கா இருங்க, நான் போய் இன்னொரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், குடிக்கிறீங்களா? வேண்டாம் அம்மா தாயே, ஆளை விடு. நீ கொடுத்த கதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உண்மையாவே நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் குழலி. அக்கா, உங்க 2 பேரை பத்தி எனக்கு தெரியாதா? நான் போய் உங்களை சந்தேகப்படுவேனா? அந்த அரசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டதான் இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும்க்கா. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், இனி அவ கூட்டிட்டு போகணும், அதுதான் அவங்களோட பிளான். அது எனக்கு தெரியும்க்கா. ஆனா அதுக்காக இவ்ளோ சீப்பா பேசுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என் மனசுல ஒரே ஒரு எண்ணம் தாக்க உறுதியா இருக்கு, அந்த அரசியோட எந்த திட்டமும் நடக்க கூடாது. அந்த அரசி சொன்னதை கேட்டு பாட்டி தான் ரொம்ப குழம்பி இருக்காங்க. அவங்கள நான் பாத்துக்கிறேன், ஆனா பாட்டி உங்ககிட்ட ஏதாச்சும் பேசினா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இத சொல்லதான் நான் உங்களை வர சொன்னேன். சரி, எதுவும் இல்ல, நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியணும்னு தான் அன்பு அக்காவை இங்க வர சொன்னேன். உங்களுக்கு இது புரிஞ்சதில்ல? சரி குழலி, நான் கிளம்புறேன். லேட் ஆயிடுச்சு, பெர்மிஷன் போட்டுட்டு தான் வந்தேன். அக்கா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு புடவை எடுக்க உங்க கடைக்கு தான் நாங்க எல்லாரும் வரோம். என்னாச்சுக்கா, ஏன் அவ்வளவு யோசிக்கிறீங்க? இல்ல குழலி, இப்போ கடையில அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்ல, நம்ம வேற கடை எதுலயாச்சும் பார்க்கலாம். அப்படியா சொல்றீங்க? உங்ககிட்ட வாங்கின சாரி தாங்க நான் கட்டிட்டு இருக்கேன், நல்லா தானே இருக்கு. இல்ல குழலி, புது கலெக்ஷன்ஸ் எதுவுமே இன்னும் வரல. கல்யாணத்துக்கு
இன்னும் கிராண்டா இருக்கணும்ல, அதுக்கு தான் நான் சொல்றேன். சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். சரிக்கா. நான் வரேன்.